நிச்சயமாக நல்லா இருக்கும். சரி, அடுத்தது முக்கியமாக யார் யாருக்கு ரொம்ப ஏற்றமாக இருக்கும்? இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் தொழிலில் இருப்பவர்கள். ஏன்னா 2ஆம் வீடு செவ்வாய், 3ஆம் வீடு குரு, 4ஆம் வீடு சனி. அதனால் இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் தொழிலில் இருப்பவர்களுக்கு சனி நமக்கு 5ஆம் வீட்டில் இருக்கார். ரொம்ப இழுபறியாக இருக்கும். நம்ம ஒரு டீலை முடிக்கணும்னு நினச்சி போயிடுவோம். சார் இன்னொரு செட்டிங் உட்காருவோமே, இன்னொரு நாள் பார்ப்போமே, இப்படி அதை இழுப்பதற்கான சாத்தியக்கூறு கொஞ்சம் அதிகமாக இருக்குது. ரியல் எஸ்டேட்டு, கன்ஸ்ட்ரக்ஷன், அதாவது பூமி சம்பந்தப்பட்டது தொழில்கள் எதுவாக இருந்தாலும் அது அப்படி தான் இருக்கும். அதே மாதிரி இது சம்மந்தப்பட்டது மருத்துவ தொழில் எடுத்துக்கோங்க, ஓஹோன்னு இருக்கும். தொழிலாளியாக இருந்தாலும் முதலாளியாக இருந்தாலும் இல்லை மருத்துவத்துக்கு உள்ள ஷேரை நீங்கள் வாங்கினாலும் துளாராசிக்காரர்கள் நல்ல லாபம் தரக்கூடியதாகவும் அமைந்திருக்கிறோம். அதே போலத்தான் மருத்துவ செலவுகளும் கொண்ட ஏற்றத்தை தரக்கூடியதாக அமைந்திருக்கிறோம். நம்ம முதல்லையே பார்த்தோம் என்னென்ன செலவு